வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சில்லி சப்பாத்தி. அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 5 லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்ததாக இருக்கட்டும். 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இருக்குது. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பன்னீரை க்யூபாக இருக்கிறத ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சாச்சு. அடுத்து சப்பாத்தியை பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தியை ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஜீரகம் போட்டுறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுறேன். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுத்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அந்த உப்பு இதில் போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் பன்னீரையும் போட்டுடலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த காரம் எல்லாமே இதுலேயும் இறங்கும். இப்போ இந்த மசாலாவில் சப்பாத்தி போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ சப்பாத்தி நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ அதை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு போட்டுடலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது பன்னீர் எந்தெந்த டிஷ்ஷில் சேர்க்குறோமோ அது எல்லாத்துலேயுமே இது சேர்த்தோம்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டிஷ்ஷுக்கு. நல்லா கிண்டி விட்டு அப்படியே இறக்கிடலாம். நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரும். அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் மேலே. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.